பேரவையில் நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு ஜனநாயக விரோதமானது என்று திமுக எம்பிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி சிவா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் ஆளுநர் வித்யாசாகர் ராவை இன்று நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வன்முறைகள் நிகழ்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. கூவத்தூர் தனியார் விடுதியில் எம்எல்ஏக்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை வைத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருப்பது ஜனநாயக விரோதம் என்றும், எனவே அந்த தீர்மானத்தை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்றும் திமுக எம்பிக்கள் மனுவில் கோரியுள்ளனர். ஆக நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் நடந்தது அனைத்தும் ஜனநாயகத்திற்கு முரணானது, நம்முடைய அரசியல் சட்ட விதிகளுக்கு மாறானது. கவர்னர் அவர்கள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து நேற்றைக்கு நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும், மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி அவர்கள் கடிதம் கொடுத்தார். அதை நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம்.